Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் பாப்கார்ன் நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்ல கார்ன் சீட் இருந்தா போதுங்க, ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிக்கனமான பாத்திரமா வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கர் எடுத்துர்க்கேன். குக்கர் சூடானதும் இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே 1/4 கப் அளவுக்கு கார்ன் சீட் எடுத்து வச்சிருக்கேன். உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சிட்டு இத நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷத்திலேயே இந்த கார்ன் எல்லாம் நமக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா கைவிடாத கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா எப்ப வெடிக்க ஆரம்பிக்குதோ அப்போ நார்மலா ஒரு மூடி போட்டுட்டு குக்கர் வெயிட் போட்டலாம் தேவையில்லை. நார்மலா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மூடி போட்டுட்டு நல்லா மூடி வச்சிருங்க. மூடி போட்டதுக்கு அப்புறமா உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திருங்க. இப்போ நல்லா 1 நிமிஷத்திலேயே எல்லா கார்னும் சீக்கிரமா வெடிச்சு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க சத்தம்லாம் அடங்கி எல்லா கார்னும் வெடிச்சிருச்சு. இப்போ அவ்வளவுதான், நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரா எல்லா கார்னும் ரெடி வெடிச்சு சூப்பரா பாப்கார்ன் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த கார்ன்லாம் நமக்கு ஓரமாக இருக்கட்டும். இப்போ கேரமல் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சுகர்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்ல ஒரு தேன் கலருக்கு வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். குறைவான தீயிலே வச்சு செய்யுங்க. தீ அதிகமாக வச்சிங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆயிரும், கசக்கிற மாதிரி ஆயிரும் சுகர் சிரப்பு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி எல்லாம் ரெடி ஆயிருச்சு. பாருங்க, இது போல நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பாப்கார்னை அப்படியே உள்ள சேர்த்தரலாம். அடுப்பை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டே நல்லா கலந்து விடலாம். இந்த சர்க்கரை எல்லாமே எல்லா கார்ன்லையும் ஈவனாக கோட்டாகி வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒன்னோட ஒன்றும் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம எடுத்து ஆற வச்சு கையில் எடுக்கும்போது எல்லாம் நல்லா உதிர்ந்து வந்துடும். இப்போ எல்லா கார்ன்லேயுமே இந்த சுகர் சிரப்பு நல்லா கோட்டாகி வரணும். அது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்தாச்சு. அந்த சூட்லேயே நம்மளுக்கு போதும், நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் கையில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அழகாக உதிர்ந்துக்கிட்டு வந்துடும். சூடாக இருக்கும்போது கை வச்சிடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது போல் எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சுகர் சிரப்பில் நல்லா கோட்டானால கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லா உதிர்த்து எடுத்தாச்சு. லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்லா உதிர்ந்து வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஸ்வீட் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க கேட்கும்போது சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.